திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ராக்கட் கேவ் டெம்பிள் தான் இன்னைக்கு வந்துருக்கிறோம். ஒரு போட் சைன் வச்சிருப்பாங்க, அதனால அதை கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்து கிணறுன்னு சொல்றாங்க. இந்த சமண துறவிகளோட முக்கியமான கோயிலா இருந்துச்சுங்க. ஆனா தாயும் அல்லவா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. சமண துறவிகள்ல முக்கியமான தீர்த்தங்கரர் இவங்க ரெண்டு பேரும். உள்ளதான் வந்து நம்மளுக்கு மெயின் சிற்பங்கள்லாம் இருக்குங்க. ஆனா வந்து நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது, இதை புட்டுதான் வச்சிருப்பாங்க. ஒரு விநாயகருக்கு 5 முகம், நடராஜருக்கு இடது பக்கத்தில், கர்ப்பகிரகத்தில் அர்த்தநாரீஸ்வரர், எங்க நின்று இருக்கிறோம்னு பாக்குறீங்களா? திருப்பரங்குன்றத்துல இருக்கிற ராக்கட் கேவ் டெம்பிள் தான் இன்னைக்கு வந்துருக்கிறோம். இன்னைக்கு இந்த ராக்கட் கேவ் டெம்பிளை பத்தின ஹிஸ்டரிஸ், இது எப்படி உருவாச்சு, என்னென்ன விஷயங்கள் இங்க இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லா நான் நீங்க இந்த வீடியோ சுத்தி காட்ட போறேன். வாங்க போய் பார்க்கலாம். நீங்க திருப்பரங்குன்றம் கோயில்ல இருந்து அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு வர்ற மாதிரி இருக்கும். பார்க்கு பக்கத்துல இந்த இந்த இடம் சிச்சுவேட் ஆயிருக்கும். ஆனா நீங்க வரும்போது நீங்க மேப் போட்டு வந்தாலுமே டக்குன்னு இந்த ரூட்டை மிஸ் பண்ணிடுவீங்க. சின்ன ரூட்டா தான் இருக்கும். ஆனா அங்க வந்து எல்லோ கலர்ல ஒரு போட் சைன் வச்சிருப்பாங்க, அதனால அதை கரெக்டா பார்த்துட்டு வாங்க. இதுதான் ஆக்சுவலி உள்ள வந்த வழிங்க. உங்களுக்கு உள்ள வர்றதுக்கு ஸ்பேஸ் பயங்கரமா இருக்கு. நீங்க கார்ல வந்தாலும் சரி, பைக்ல வந்தாலும் சரி, ஈவன் பஸ் ஆர் மினி பஸ் வந்தாலும் சரி, உள்ள வந்து பார்க் பண்றதுக்கும் ஸ்பேஸ் ஆம்பிளா இருக்கு. இடமும் வர்ற வழியும் செம்ம கிளியரா இருக்கு. நீங்க இங்க உள்ள வந்தோம்னா பார்த்தா ஒரு கிணறு இருக்குங்க. இந்த கிணறு பாத்தீங்கன்னா பாண்டியர் காலத்து கிணறுன்னு சொல்றாங்க. பாண்டியர் காலத்துல ஒரு யூஸ் பண்ண கிணறாமாங்க. ரொம்ப சின்னதா இருந்துச்சு, ஆனா அந்த காலத்துதுங்க. இப்படி கல்லுல போட்டு பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பியூர் ஜெம்னு சொல்லலாம். அப்படியே போனீங்கன்னா அங்க கொஞ்சம் படி தான் மேலேறி போனா கோயில் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இது பாத்தீங்கன்னா இது ஒரு குடைவரை கோயில். இது வந்து ஒரு காலத்துல இந்த சமண துறவிகளோட முக்கியமான கோயிலா இருந்துச்சுங்க. ஆனா பாண்டியர் காலத்துல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து சைவத்துக்கு மாத்திட்டாங்க. இந்த கோயிலை உள்ள ஒரு சிவபெருமானை வச்சு, முருகரை வச்சு இதை வந்து சைவ கோயிலா மாத்திட்டாங்க. இது வந்து இப்போ ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் இதை கண்ட்ரோல் பண்றாங்க டைரக்டா. இங்க போர்டு வச்சிருக்காங்க பாருங்களேன், குடைவரை கோயில் திருப்பரங்குன்றம் மதுரை. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சமண துறவிகளோட முக்கியமான கோயிலா இருந்துக்குதுங்க. ஆனா பாண்டியர் காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, முதலாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவரு இதை வந்து சைவ கோயிலா மாத்திட்டார். அதாவது சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரர் எல்லாம் வச்சு சைவ கோயிலா இதை வந்து மாத்திருக்கிறாரு. சுந்தரபாண்டிய ஈஸ்வரமுடையார் கோயில் அப்படின்னு இதை மாத்திருக்கதாவும் அந்த கல்வெட்டுல சொல்லியிருக்கிறதா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. நீங்க நேரா படியேறி வந்தோன்னையுமே உள்ள பாத்தீங்கன்னா சிற்பம் இருக்குது பாத்தீங்களா. இப்ப இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிள்ளையார். நம்ம வந்து எந்த கோயில்ல போனாலும் ஃபர்ஸ்ட் விநாயகரை வச்சுட்டு அடுத்ததான் மற்ற தெய்வத்துக்கு போவாங்க. அதே மாதிரி இங்க விநாயகர். இதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க வந்து தீர்த்தங்கரஸ். அந்த சமண துறவிகள்ல முக்கியமான தீர்த்தங்கரஸ் இவங்க ரெண்டு பேரும். ஆனா இது யாருன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியலங்க. உள்ளதான் வந்து நம்மளுக்கு மெயின் சிற்பங்கள்லாம் இருக்குங்க. ஆனா வந்து நம்ம உள்ள போய் பார்க்க முடியாது, இதை புட்டுதான் வச்சிருப்பாங்க. ஏன்னா முகல்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய இங்க வந்து மதுரையில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் சேதப்படுத்தி இருக்கிறாங்க. அதுல அதே மாதிரி இந்த குடைவரை கோயிலையும் வந்து உள்ள இருக்கிற சிற்பங்களை சேதப்படுத்தியதாகவும் சொல்றாங்க. அப்படி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இன்னொரு 4 சிற்பங்கள் வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா நாயன்மார்கள். 64 நாயன்மார்கள்ல முக்கியமான 4 பேரை வச்சிருக்கா சொல்றாங்க. இதுல வந்து திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்களை எல்லாமே வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த சைட்ல பைரவர் சிலையும் வச்சிருக்காங்க. ஆம்பியன்ஸ் பாருங்களேன், வேற லெவலா இருக்குங்க. செம்ம சைலண்டா இருக்கு. இடமே வந்து அந்த ஒரு ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அப்படியே தெரியுது. அந்த காலத்து ஃபீல் அப்படியே தெரியுது. ஏன்னா இன்னும் அந்த ராக்ஸ், இந்த மரம் முட்டிட்டு இருக்கிறது, இங்கிருந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மலையும் ரொம்ப பிரம்மாண்டமா தெரியுதுங்க. இன்னும் அந்த ஹெரிட்டேஜோட ஃபீல் அப்படியே இருக்கு இந்த இடம். உண்மையாலுமே இது ஒரு ஹெரிட்டேஜ் ஜெம்னே சொல்லாங்க.
இப்போ இங்க மெயின் உள்ள இருக்கிற சன்னதிக்கு வருவோம். இங்க மெயினா உள்ள வந்து நடராஜர் இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சைட்ல வந்து முருகன் வந்து வள்ளி தெய்வானையோட இருப்பாரு. மேல வந்து விநாயகர் இருப்பாரு. இந்த சைடு பாத்தீங்கன்னா தனியா ஒரு சன்னதி, அதுல வந்து அர்த்தநாரீஸ்வரர் இருக்காருங்க. இதுல என்னன்னா இது பூட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து முகல்ஸ் டைம்ல முகல்ஸ் வந்து மதுரையில் இருக்கிற நிறைய டெம்பிள்ஸை வந்து அழிச்சுட்டே வந்தாங்க. அந்த மாதிரி இந்த குடைவரை கோயிலையும் அழிக்க வந்துக்கிறாங்க. இங்க வந்து அழிக்க அழிக்க ட்ரை பண்ணிக்கும் போது நடராஜரோட கை கால் உடம்பு இது எல்லாத்தையுமே உடச்சு எடுத்துட்டு தான் சொல்றாங்க. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள சிலை அப்படியே தாங்க இருக்கு, கை கால் மட்டும்தான் இருக்கும். இந்த காலத்து ட்ரைனேஜ் சிஸ்டம் மட்டும் பாருங்களேன். இங்க வந்து ரெயின் வாட்டர் தங்கவே கூடாது அப்படின்னு செம்மையான ட்ரைனேஜ் சிஸ்டம் பிளான் பண்ணி பண்ணிக்கிறாங்க. தண்ணி நிறைஞ்சு இப்படி வந்துச்சுன்னா அழகா கீழே ஓடி போயிடும். பாருங்க, அந்த காலத்திலேயே வந்து இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையாலுமே ஹெரிட்டேஜ் ஆஃப் ஹெரிட்டேஜ் தாங்க. இதெல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடுன்னே சொல்லாங்க. கல்வெட்டு குகை கோயில் தென்பரங்குன்றம் 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. 2500 வருஷத்துக்கு முன்னால உள்ள இடம். இந்த குகையில் விநாயகர், வெளிப்புறத்தில் விநாயகர், வேதவியாசர், பராசரர், வலது பக்கமும் இடது பக்கம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர், காசியில் இருக்கும் காலபைரவர் அவருடைய தோற்றங்கள் உள்ளது. உள்புறம் ஒரு குகை. குகையில் நடராஜ பரம்பொருள், சிவகாமி அம்மன், வள்ளி தேவசேனா சுப்பிரமணியர், நடராஜருக்கு மேலே வலது பக்கத்தில் விநாயகர். ஒரு விநாயகருக்கு 5 முகம், அவரை சுற்றி 9 விநாயகர், நவக்கிரக விநாயகர் உள்ளனர். நடராஜருக்கு இடது பக்கத்தில் 6 முகர், 6 12 கை, மயில் மேல் உள்ள தோற்றம் புடைப்புச் சிற்பமாக உள்ளது. உள்புறத்தில் கற்பகிரகம் உள்ளது. கற்பகிரகத்தில் அர்த்தநாரீஸ்வரர் தோற்றம் உள்ளது. கற்பக விருட்ச மரம், காமதேனு வாகனம், வலது பக்கம் ஆண் பாகம், இடது பக்கம் பெண் பாகம். வலது பாகத்தில் சூரியன், மழு ஆண் பாகம், இடது பக்கத்தில் சந்திரன், மார்பகம் பெண் பாகம். அர்த்தநாரீஸ்வர தோற்றம் இந்த பிரபஞ்சத்தில் திருச்செங்கோடு, திருப்பரங்குன்றம், தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் 3 இடங்களில் அர்த்தநாரீஸ்வரர் மூலஸ்தானத்தில் இருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல், பூஜை கிடையாது. திருச்செங்கோடில் 1200 அடி 1200 படிக்கட்டுகள் மேலே போனால் திருச்செங்கோட்டு வேலர் சுயம்பு ரூபத்தில் இருக்கிறார். பாதத்தில் தீர்த்தம் வரும். வாசுதேவநல்லூரில் தந்தளத்தில் கோயில் உள்ளது. இது 3 ஸ்தலங்களையும் இணைத்தால் ஒரு பிரமிட் ஷேப் கிடைக்கும். திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபத்தன்று உற்சவ மூர்த்தியாக அர்த்தநாரீஸ்வரர் அரை நிமிஷம் மட்டும் வருடத்துக்கு ஒரு முறை காட்சியளிப்பார். இந்த 3 ஸ்தலங்களில் அர்த்தநாரீஸ்வரர் தோற்றத்தை நமக்கு காட்சி கிடைக்கிறது. அவ்வளவு அற்புதமான ஒரு இடம். வாட் யூ ப்ரே வி வில் கெட் இட், தேர் இஸ் நோ டவுட். பஞ்சபூதங்களுக்கு உட்பட்டு என்ன கோரிக்கை இந்த இடத்துல நம்ம வைக்கிறோமோ கைமேல் அந்த பலன் கிட்டும். மலையின் மேல் காசி விஸ்வநாதர், காசி விசாலாட்சி கோயில் உள்ளது. மச்சமுனி ஐயா நமக்கு இந்த ஸ்தலத்தில் மலை மேல் அருள் பாலிக்கிறார். இந்த ஸ்தலம் பரங்குன்று, பரங்கிரி என்று வரலாற்று ஏடுகளில் உள்ளது. இந்த இடம் தென்பரங்குன்றம் கல்வெட்டு குகை கோயில்.